Happy morning. Welcome to the Dynamic Communicators channel. I am yours Chitra. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாமா? Let's go to the class today. Today I have a small tricky question for you from JEE Physics. Are you ready? Listen carefully. இன்னைக்கு JEE Physicsல இருந்து ஒரு சின்ன ஆனா கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் ரெடியா? கவனமா கேளுங்க. Can you have zero velocity but still accelerate? That is, can an object have zero velocity but still have acceleration? Sounds impossible. ஒரு பொருளோட வேகம் ஜீரோவா இருக்கு, ஆனா அதே நேரத்துல அத கீழே இருக்கிற விசை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா? இது எப்படி சாத்தியம்னு தோணுதா? கேளுங்க. For example, throw a ball straight upwards. At the highest point, the ball stops for a tiny movement. So, its velocity is zero. But what about acceleration? It is not zero. Gravity is still pulling the ball downward with an acceleration of approximately 9.8 meter per second square. உதாரணத்துக்கு ஒரு பால நேர மேல தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த பால் ரொம்ப மேல போன இடத்த அடைஞ்சதும் ஒரு சின்ன நொடிக்கு அப்படியே நிற்கும். அப்ப அந்த பாலோட வேகம் என்ன? ஜீரோ. ஆனா அந்த பால் கீழே இழுக்கிற விசை நின்றுடுச்சா? இல்ல. கிராவிட்டி, அதாவது பூமி அந்த பால கீழே இழுக்கிற விசை இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால அந்த பாலோட வேகம் மாறுற அளவு கிட்டத்தட்ட 9.8 meter per second square. So remember, zero velocity does not always mean zero acceleration. This tiny concept can completely change your answer in JEE Physics. And don't trust what looks obvious. Trust the concept. அதனால இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளோட வேகம் ஜீரோவா இருந்தாலும் அத கீழே இழுக்கிற விசை ஜீரோவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு சின்ன அடிப்படை விஷயம் JEE Physicsல உங்களோட பதிலையே முழுசா மாத்திடும். அப்புறம் பார்த்த உடனே சரின்னு தோன்றத மட்டும் நம்பாதீங்க. அடிப்படை விஷயம் அல்லது விளக்கம் என்ன சொல்லுதோ அதை நம்புங்க.